வணக்கம் எஸ்டிஎஃப். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வாழ்க்கை எப்பயாவது போர் அடிக்கும் போது ஏதாவது அட்வென்ச்சரஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. அப்படி ஏதாவது அட்வென்ச்சரஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தோசால இருக்க மெகா அட்வென்ச்சருக்கு கிளம்பி போயிட்டேன். பீச் ஸ்டேஷன்ல இருந்து ஷட்டில் வண்டி எடுத்தோம்னா சிலோசா பீச் சைடு 4வது ஸ்டாப் தான் மெகா அட்வென்ச்சர். இந்த மெகா அட்வென்ச்சர்ல மெகா ஜிப், மெகா கிளைம்ப், மெகா ஜம்ப், மெகா பவுன்ஸ்னு 4 கேட்டகரி இருக்கும். சோ தனித்தனியா வாங்கணும்னா பிரைசிங் கூட வரும். இது எல்லாத்தையுமே மொத்தமா காம்போவா போட்டோம் அப்படின்னா ஒரு அடல்ட்டுக்கு 109 சார்ஜ் பண்றாங்க. உள்ள என்ட்ரி ஆகும் போதே ஒரு QR கோட ஸ்கேன் பண்ணி நான் சுயநினைவோட தான் இந்த அட்வென்ச்சருக்கு இறங்குறேன், இதுல எது நடந்தாலும் இதுக்கு நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் ஃபார்ம் சைன் பண்ண சொல்றாங்க. ரொம்ப பயமுறுத்துறீங்க. சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேமெண்ட் பே பண்ணணும். இங்க நோ கேஷ் ஒன்லி கார்டு தான். அதையும் நீங்க கேஷ் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி உங்களை விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மள வெயிட் போட்டு நம்ம என்னென்னலாம் அட்வென்ச்சர் பண்ண போறோமோ அது ஒரு டேகா நம்ம கையில கட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு சேஃப்டி வெஸ்ட் எல்லாம் மாட்டி ரெடி பண்ணிடுறாங்க. ஓ குரலி வித்தையா. அதுக்கப்புறம் நம்ம அந்த அட்வென்ச்சர் ஸ்பாட்டை ரீச் பண்றதுக்கு ஒரு பக்கியில நம்மள ஏத்தி விட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த பக்கி ரைடு பின்னாடி உட்காந்தா பயமா இருக்கும், கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்க. பயமா எனக்கா அப்படின்னு சொல்லி பின்னாடி உட்காந்து எவ்வளவு பெரிய தப்புன்னு அவர் ரைடு பண்ணையில தான் காட்டினாரு. வண்டி செங்குத்தா ஒரு மலையில ஏறுற மாதிரி ஏறி போய்கிட்டு இருந்துச்சு. பின்னாடி உட்காந்து கவுந்துருவோமோ அப்படின்ற பயத்திலே உட்காந்துருந்தேன். ஒரு வழியா கீழே தள்ளி விட்டுறாம கொண்டாந்து மேல இருக்க அந்த அட்வென்ச்சர் ஸ்பாட்ல இறக்கி விட்டுட்டாரு. அட்வென்ச்சர் ஸ்பாட் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல மெகா கிளைம்ப் தான் போனோம். அந்த மெகா கிளைம் நம்ம எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் நம்ம சைனா பங்காளி ஒருத்தனை பார்த்தேன். பங்காளி சைனால இருந்து வந்திருக்கிறதுனால சிங்கப்பூரோட இங்கிலீஷ் அவருக்கு சரியா புரிய மாட்டோம்னுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேன்டாப்ல. இதெல்லாம் உண்மையா? பங்காளி வரும்போது இன்ஸ்டா 360 கோபுரம் எல்லாம் கையில வச்சிருந்தாப்ல. என்னன்னு விசாரிக்கும் போது பங்காளி சைனால ஒரு பெரிய விளாகறான். நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க. நம்மளுக்கு அதே வேண்டியதானா? ஆமா. அப்புறம் நானும் சொன்னேன் நம்மளும் சிங்கப்பூர்ல ஒரு விளாகர் தான்யா அப்படின்னு. பங்காளிக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தாப்ல. எனக்கு நீ வீடியோ எடுத்து கொடு, உனக்கு நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாப்ல. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒத்துக்கிட்டேன். சோ இதுக்கப்புறம் என்னென்ன கூத்து நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோல சொல்றேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.